இன்று நிறைய பேருக்கு மனதில் ஒரு வருத்தம் இருக்கிறது. முருகர் நான் வேண்டுதல் வைத்தால் மட்டும் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க மாட்டேங்கிறாரு. பல வருடங்களாக முருகப்பெருமானை வழிபட்டும் எனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் பின்தொடர்கிறது என்று கவலைப்படுபவர்கள் சில பேர். முருகனை கும்பிட்டு கும்பிட்டு நம்பிக்கை இழந்து முருகப்பெருமான் வழிபாட்டையே கைவிட்டு இருப்பார்கள். அப்படி மட்டும் செய்யாதீர்கள். ரொம்ப தவறு. முருகனை கும்பிட கும்பிட உங்களுக்கு சோதனை அதிகமாக வருகிறது என்றால் இந்த சோதனைக்கு பின்பு உங்களுக்கு ஒரு சாதனை காத்து கொண்டு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். பக்தர்களை முருகன் சோதிப்பான், ஆனால் நிச்சயம் கைவிட மாட்டார். நிறைவேறாத வேண்டுதலை நிறைவேற்ற எளிமையான ஒரு முருகர் வழிபாடு தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமான் சூரசம்சாரத்தை முடித்து சாந்தி அடைந்து அன்றைய தினம் திருக்கல்யாணத்தையும் செய்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். வள்ளி தெய்வானையுடன் மனம் முடித்து சந்தோஷமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த வரத்தை கேட்டாலும் உடனே கொடுத்து விடுவார். உங்கள் இஷ்டப்பட்ட முருகரை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். திருச்செந்தூர் முருகன், திருத்தணி முருகன், வடபழனி முருகன், சிவாபுரி முருகன், எந்த முருகனாக இருக்கட்டும், உங்களுக்கு இஷ்டப்பட்ட முருகனை மனதில் நினைச்சுக்குங்க. பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றுங்க. ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து 4 முனைகளிலும் மஞ்சள் வைங்க. நடுவில் ஒரு மஞ்சள் பொட்டு வச்சுட்டு முதலில் ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை எழுதிடுங்க. அந்த காகிதத்தின் நடுவே உங்கள் கோரிக்கை ஒற்றை கோரிக்கையை ஒரு வரியில் எழுதி கீழே திருச்செந்தூர் முருகன் துணை, திருப்போரூர் முருகன் துணை, வடபழனி முருகன் துணை, பழனி முருகன் துணை என்று எந்த முருகனை வேண்டுமென்றாலும் துணைக்கு கூப்பிடலாம். உங்களுக்கு இஷ்டப்பட்ட முருகன் ஒருவர் இருப்பார் அல்லவா, அந்த முருகனை துணையாக எழுதி மடித்து பூஜை அறையில் இருக்கும் முருகப்பெருமானின் திருவுருவப்படத்துக்கு கீழ் இந்த காகிதத்தை வைத்திருங்கள். தினமும் அந்த முருகனை நினைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி நீங்கள் எழுதிய அந்த கோரிக்கையை கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முருகனுக்கு செல்லமாக கட்டளை போடுங்கள். தவறு கிடையாது. உரிமையோடு கேட்டு போராடுங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்ட வரம் 48 நாட்களில் கிடைக்கும். அந்த பேப்பரில் எழுதிய கோரிக்கை நிறைவடைந்த பிறகு நீங்கள் அந்த பேப்பரில் எந்த முருகனின் பெயரை எழுதி வைத்தீர்களோ அந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று அந்த முருகனுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து வர வேண்டும். இந்த பேப்பரை கொண்டு போய் அந்த முருகன் கோவில் உண்டியலில் ஒரு காணிக்கையோடு சேர்த்து மடித்து போடலாம். வழிபாட்டை செய்யும்போது இது ஒரு சாதாரண வழிபாடாக தெரியலாம், ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் சக்தி ரொம்ப பெருசு. உங்களுடைய நம்பிக்கை தான் இந்த பரிகாரம். முருகப்பெருமானே வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று நம்பி இதை செய்து பாருங்கள். நிச்சயம் நன்மை நடக்கும். நன்றி.